ஹரி ஓம் நம சிவாய. ஓம் சாய்ராம். இன்று திங்கட்கிழமை, சோமவாரம். சோமவாரம் தோறும் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள அருணாச்சல கபையில் சாதுக்களுக்கும் சாமியார்களுக்கும் மற்றும் வரும் கிரிவல பாதையில் வரும் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நமது பாரம்பரிய உணவிலான உணவு வழங்கப்படுகிறது. கைக்குத்தல் அரிசி, கீரை, மூலிகை சூப், நவதானியத்திலால் ஆன ஒரு ஸ்வீட் இது வழங்கப்படுகிறது. இன்று அந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடக்கிறது. இந்த சோமவார பிக்ஷாபந்தனாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் இந்த சிவனடியார்களுக்கும் சாதுக்களுக்கும் இன்று சிறப்பான முறையில் உணவளிக்க தீர்மானித்துள்ளோம். இவர்கள் மனமாற வயறார உண்டு மீண்டும் மீண்டும் தங்களுடைய நல் ஆசீர்வாதங்களை அனைவருக்கும் வழங்கும்படியும் அண்ணாமலையாரின் உண்ணாமலை அம்மா சீரடி சாய் அவர்களின் பரிபூர்ண ஆசீர்வாதமும் கிடைக்க இதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் திரு முரளி அவர்களின் குடும்பமும் உற்றாரும் உறவினரும் சௌபாகியங்களுடனும் செல்வங்களுடனும் ஈழோடி வாழ்க என்று ஆசீர்வதிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சிவனடியார்களுக்கும் சாதுக்களுக்கும் பாரம்பரிய உறவினாலான உணவு பரிமாறப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த உணவு இயற்கை உணவு, ஆர்கானிக் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப விசேஷம். திங்கக்கிழமை இதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். அண்ணாமலையாருக்கு, 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 உண்ணாமலை அம்மாளுக்கு, உண்ணாமலை அம்மாளுக்கு, உண்ணாமலை அம்மாளுக்கு, அன்னபூர்ணி தாய்க்கு, கிரிவலநாதனுக்கு, நந்தி பகவானுக்கு, மகா கணபதிக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, ஷீரடி சாய்க்கு, நந்தி பகவானுக்கு, 18 சித்தர்களுக்கு, 63 நாயன்மார்களுக்கு, 12 ஆழ்வார்களுக்கு, அன்னமிடும் அடியார்களுக்கு, அன்னதாதாவுக்கு, அன்னதாதாவுக்கு, அன்னதாதாவுக்கு ஹரஹர பார்வதி பதையே. சாப்பிடுங்க ஐயா. சோமவார பிக்ஷாபந்தனத்தில் இன்று வழங்கப்படும் உணவு வரகு அரிசி, கொள்ளு, காய்கறிகளுடன் கூடிய ஒரு கூட்டு, முடக்கத்தான் சூப், ரவா கேசரி. இந்த உணவு இன்று பரிமாறப்பட்டு உள்ளது சாதுக்களுக்கும் அடியார்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும். ஏராளம்